அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். டிஎன்பிஎஸ்சி நடத்தின ஒரு எக்ஸாமினேஷனுக்கு 2026 தான் ரிசல்ட்ஸ் வெளியிடப்படும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்தே அஃபிஷியலான அப்டேட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எந்த எக்ஸாமினேஷனுக்கு 2026 ரிசல்ட் வரப்போகுது, எதனால் 2026 வரைய டைம் எடுக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் இருக்கிறோம். ஸோ நம்ம பர்டிகுலராக வியூ பண்ணிகிட்ருக்கிற பேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் டேப்பில் ரெக்ரூட்மெண்ட்டில் செலெக்ஷன் ஷெடியூல் அப்படிங்கிற பேஜ் தான் நம்ம இப்போ கரண்ட்டாக வியூ பண்ணிகிட்ருக்கோம். இந்த செலெக்ஷன் ஷெடியூல் அப்படிங்கிற பேஜை ரெகுலராகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த பேஜை லாஸ்ட்டாக எப்போது அப்டேட் பண்ணாங்கன்னா 30/9/2025, அதாவது செப்டம்பருடைய இறுதி நாள் அன்றைக்கி தான் இந்த பேஜை வந்து லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அப்டேட்டில் தான் நம்மளுக்கு 2026 ரிசல்ட்ஸ் வந்து வெளியிடப்படும் அப்படின்றத வந்து அப்டேட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ எந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஏஇ எக்ஸாம் அப்படின்னு பாப்புலராக சொல்லக்கூடிய கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ரிசல்ட்ஸ் தான் ஜனவரி 2026 வெளியிடப்படும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. எதனால் இந்த எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் ஜனவரிக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத லைட்டாக அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. அக்டோபர் மந்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட்ஸ் வந்து வெளியிடப்படும் அப்படின்றது ஏற்கனவே தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. நவம்பர் மந்தில் பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படின்ற கிரேட் 2 எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் வெளியிடப்படும் அப்படின்றதும் அப்டேட் பண்ணியிருந்திருக்காங்க. அதே சமயத்தில் நவம்பர் மந்தில் நம்மளுக்கு கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ரிசல்ட்ஸுமே வெளியிடப்படும் அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போது அக்டோபர் அண்ட் நவம்பர் 2 மந்த்துமே நம்மளுக்கு கம்ப்ளீட்லி ஷெட்யூல்டாக இருக்குது. இதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர்னு ஒரு மந்த் இருக்குது. ஸோ டிசம்பர் மந்த்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஆனுவல் பிளானர் அப்படின்றது ரிலீஸ் பண்ணுவாங்க. அதற்கான வேலைப்பாடுகள் எல்லாமே நடந்துகிட்ருக்கோம். அதே சமயத்தில் இப்போது நடந்து முடிஞ்ச குரூப் 2 எக்ஸாமினேஷன் இருக்கு இல்லையா, குரூப் 2 குரூப் 2A உடைய ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன், அதற்கான ரிசல்ட்டுமே வந்து டிசம்பர் மாதத்தில் வெளியிடப்படும் அப்படின்ட்டு எக்ஸாமினேஷன் நடந்த அன்னைக்கே செய்தியாளர் சந்திப்பில் டிஎன்பிஎஸ்சி தலைவர் அவர்கள் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போதில் டிசம்பர்லேயுமே நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒர்க் இருக்குது, ஆனுவல் பிளானருக்கான ஒர்க்கும் இருக்குது. இந்த மாதிரி கன்செக்யூட்டிவாக எல்லா மந்த்ஸ்லேயுமே ஒரு பர்டிகுலர் எக்ஸாமினேஷனுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது அசைன் ஆகி இருக்கிறதுனால தான் இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ரிசல்ட் வந்து 2026 ஜனவரியில் நம்மளுக்கு ஷெட்யூல் ஆயிருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய எண்ணமாக வந்து இருக்குது. எனிவேஸ் ஜனவரி 2026 நம்மளுக்கு நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ரிசல்ட்ஸ் வந்து வெளியிடப்படும். கீப்ஸ் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஸோ ரிசல்ட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இம்பார்ட்டண்ட் அப்டேட் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ.